வாங்க அபூர்வாஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான தாளிப்பு வடகம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பவுமே சம்மர் சமையல் வத்தல் வடகம் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்து சின்ன வெங்காயம் நமக்குலாம் குறைவாகவே இருக்குது. இந்த சமயத்தை நம்ம செய்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட இங்கே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவில் பண்ணிடலாம். கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா கிட்ட ஆகும். வாங்கப்போ சுலபமாக நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ தாளிப்பு வடகம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வற்ற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வெயிலில் போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடியை கட் பண்ண மாதிரி நமக்கு வந்துடும். ஆனால் நான் சாப்பரில் தான் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு சாப்பர் இல்லைன்னா மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. நீங்கள் பல்ஸில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பொடியை கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மிக்சியில் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீதமுள்ள எல்லா வெங்காயத்தையுமே இதே மாதிரி பல்ஸில் போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ வெங்காயத்தையுமே நான் பொடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்த பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தா வெங்காயம் ஃபுல்லாக நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது இந்த ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்மளால் காய வைக்க முடியாது. அதனால் இன்னும் இதே மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துருக்கேன், தாம்பாள தட்டு. இதில் தான் இப்போ ரெண்டுத்தையுமே பாதி சேர்த்துட்டு நான் நல்லா பரப்பி விட்டுருக்கேன். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா வெயிலில் கொண்டு போய் வச்சுடுங்க. வெயிலில் வச்சோம்னா நமக்கு முழுசாக காஞ்சி வராது, ஓரளவுக்கு காஞ்சி வரும். அந்த அளவுக்கு மட்டும் இருக்கட்டும். இப்போ பார்த்தோன்னா காலையில் ஒரு 9 மணிக்கிட்ட காய வச்சுருந்தேன். இப்போ பொழுதுக ஒரு 5 மணி ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முழுசாக காயில், ஆனாலும் கொஞ்சம் காஞ்சி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வடவத்துக்கு கூடவே சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற தோல் நீங்கள் உரிக்க வேண்டாம். இப்போ இதையுமே நான் சாப்பரில் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண மாதிரி இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா அது மாதிரி பொடிக்கிட்டே சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன். அந்த வெங்காயத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். வடவத்துக்கு கருவேப்பிலை நிறைய சேர்க்கணும். நீங்கள் பொடியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை கையாலேயே நீங்கள் பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பிச்சு சேர்த்துட்டேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 50 கிராம் கடுகு, 50 கிராம் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 50 கிராம் வெள்ளை உளுந்து பார்த்தா தாளிக்கிறதுக்கு இந்த உடச்ச உளுந்து இருக்கும் பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது தான் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்ச மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு, நீங்கள் கலந்து விடும்போது கையால் நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே அழுத்தி வச்சுடுங்க. அழுத்தி வச்சோம்னா நமக்கு அந்த வெங்காயத்தில் இந்த பூண்டில் இருக்கிற ஈரத்தில் நம்ம சேர்த்துருந்து உளுந்து வெந்தயமெல்லாம் ஊறி வரும். இப்போ எதனா நைட்டு கலந்து வச்சுருக்கிறேன். நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட கலந்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கே எடுத்து நம்ம காய போடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது இந்த உளுந்தெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை மறுபடியும் கையில் எடுத்து லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதை ஒரு
ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டை பிடிச்சி போட்டோம்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா காயறதுக்கு ஓரளவுக்கு சீக்கிரத்துலேயே காஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் காஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் வெங்காயத்தில் எல்லாத்தையும் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் கிடைக்கும். இந்த சைஸில் உருட்டி எடுத்திங்கன்னா காயறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். இதை அப்படியே வெயிலில் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் நல்லா காய வச்சு நேற்று நைட்டு உள்ளே எடுத்து வச்சு இது அடுத்த நாள் காலையில் மறுபடியும் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒழுங்காக பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கையில் ஒவ்வொரு உருண்டைகளுக்குமே விளக்கெண்ணெயை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வைங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். இது இன்னும் ஒரு நாள் காமிச்சிட்டு அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியே விளக்கெண்ணெயை தொட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். திருப்பி எடுத்து லைட்டாக பிடிச்சி வைங்க. இப்போ நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்ததுன்னா கையில் ஒட்டாமல் எண்ணெய் தொட வேண்டாம். இப்போ நான் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் வந்து ஒட்டி வரலை, அதனால் நான் எண்ணெய் தடவை அப்படியே பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு நாளாக ஒரு வாரம் 10 நாள் நான் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காஞ்சி வர்ற வரைக்கும் நான் காய வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட காய போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்ன சைஸாக சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா காஞ்சும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள் ஈரம் இருந்தால் நமக்கு போட்ட உடனே உடஞ்சி நல்லா டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். இப்போ ஒன்று எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஈரமெல்லாம் போயிட்டு உதிருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா உள்ள எல்லாம் அந்த ஈரப்பதமே எதுவுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளேயுமே நல்லா காயணும். இந்த அளவுக்கு நான் காய வச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கூட வடகம் கெட்டு போகாது. நமக்கு நல்லா அருமையான தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கீரை, மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.